கிறிஸ்துவில் பேரன்பு கொண்ட எனது அன்பு இறை மக்களே, அன்பு பிள்ளைகளே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். மரியே வாழ்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே தூயவர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். ஏன் திராட்சை செடி மட்டும்தான் இருக்கணுமா? கொய்யா செடியாக இருக்கக்கூடாதா? வாழைப்பழமாக இருக்கக்கூடாதா? வாழை மரமாக இருக்கக்கூடாதா? பப்பாளி மரமாக இருக்கக்கூடாதா? இந்த கேள்வி படிக்கிற பொழுது இதுபடி குதர்க்கமாக சில கேள்விகள்லாம் வரும் இல்லை? அப்படி கேள்வி கேட்டது உண்டு. இறையியல் வகுப்பில் அப்படி கேள்விகள் எழுப்பினது உண்டு. இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்கலாம், பெரியவங்க எப்படின்னு தெரியல, எத்தனை பேர் திராட்சை செடி பார்த்துருக்குறீங்க? திராட்சை செடி உங்கள் வீட்டில் கூட இருக்கும், ஒரு சிலர் வீட்டில் இல்லை? அப்போ பெரும்பாலும் பார்த்தது கிடையாது. சும்மா கை தூக்குறானுங்க, அடிச்சு விட்றானு பழகுது, நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவங்களே, நான் எப்போ பார்த்தேன்னா, நானே இந்த திராட்சை செடி எப்போ பார்த்தேன்னா 2011ஆம் ஆண்டு தான் இந்த திராட்சை செடியை பார்த்தேன். அது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அது ஒரு ஃபாதர் வீட்டில் படர்ந்து இருந்தது, பார்த்தேன். பரவாயில்ல, ஒரு சிலர்லாம் குழந்தைகள் பார்த்துருக்குறீங்க, மகிழ்ச்சி. சரி, இப்போ இப்படி கேட்போம், யாரெல்லாம் வாழை மரம் பார்த்துருக்குறீங்க? கை தூக்குங்க. இந்த கேள்வி இங்கே சரியான கேள்வி இல்லை. நம்ம நாட்டில், நம்ம ஊரில், நம்ம தோட்டத்தில், நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற ஒரு மரம் தான் வாழை மரம், பப்பாளி மரம், அப்படிலாம் சொல்லலாம். அதுபோல் பிரியமானவர்களே, பாலஸ்தீன நிலங்களில் இயற்கையாகவே விளையக்கூடிய ஒரு பழம்தான் இந்த திராட்சை கொடி. பிரைஸலோ, ரொம்ப இயற்கையாகவே அதிகமாக இருக்கும், வழியோரங்களிலே இருக்கும். அப்போ இன்னும் கூட இதை பயிரிடுகிற பொழுது மிகுந்த விளைச்சலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பழமாக, கனியாக இருக்கிறது. இந்த திராட்சை பழத்தை இஸ்ரேல் மக்களுக்கு ஒப்பிடுகிறார்கள். எடுங்க திருப்பாடல் 80 எடுங்கள். திருப்பாடல் 80:8 வாசிங்க. இந்த திராட்சை பழத்தை, இந்த ரசத்தை இஸ்ரேல் மக்களுக்கு ஒப்பிடுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலேருந்தே நம்ம நிறைய பார்க்கிறோம். வாசிங்க திருப்பாடல் 80:8. எகிப்து நின்று திராட்சை, யாராவது ஒருத்தர் எகிப்து நின்று திராட்சை செடி ஒன்றை, எகிப்து நின்று திராட்சை செடி, நல்லா கவனிக்கணும், எங்கிருந்து எடுத்துன்னு வராங்க? எகிப்து நின்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தேன். வேற்று இனத்தாரை விரட்டிவிட்டு, புரியல, வேற்று இனத்தாரை விரட்டிவிட்டு, வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர். அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர். அது நாட்டை நிரப்பியது. அதன் நிழல் மலைகளையும் அதன் கிளைகள் வலிமை மிகு கேதுரு மரங்களையும் மூடின. அதன் கொடிகள் கடல் வரையும் அதன் தளிர்கள் பேராறு வரையும் பரவின. இப்போ விடுங்க, திராட்சை அங்கே எகிப்துலேருந்து கொண்டு வந்த உண்மையிலேயே திராட்சை மரமானா இல்லை. யார் அங்கேருந்து இந்த அடிமையாக இருந்தது? யார்? இஸ்ரேல் மக்கள். இவன் வாழ்க்கை முழுவதும் கசப்பும் ஒரு வலியும் வேதனையுமா நிறைந்து இருந்த அந்த மக்களை மோசே என்கிற உன்னத தலைவனை எழுப்பி அங்கிருந்து இந்த மக்களை அழைத்து வருகிறார். நம்ம வாழ்க்கையில் கூட இந்த கசப்புகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது. எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை கொண்டு வந்த நான் உன் வேதனையிலிருந்து, உன் கஷ்டத்திலிருந்து, உன் துன்பத்திலிருந்து நொடி பொழுதில் என்னால் மாற்றி நட முடியும், மாற்றி வைத்து விட முடியும். அதான் நீங்கள் செய்தி. நொடி பொழுது. சரி, இப்படி கொண்டு வந்த நான் நல்லா இருக்கும், அதனுடைய கிளைகள் இப்படி இருக்குது, இலைகள் இப்படி இருக்குது, கொடிகள் இப்படி இருக்கிறது என்றெல்லாம் திருப்பாடல்களிலே வர்ணிக்கிற அந்த இஸ்ரேல் மக்கள் இப்படி இருப்பான், என் புள்ள நல்லா படிச்சிருக்கிறான், நல்லா வருவான் அப்படின்னு எதிர்பார்த்தா அந்த பையன் என்ன பண்ணுறான்? தகாத உறவுகள், கூடாத நட்புகள், கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது போல அந்த பையன் நான் எதிர்பார்த்தது போல இல்லை, தந்தை நான் எதிர்பார்த்தது போல இல்லை, அவன் வாழ்க்கை சீரழித்து கொண்டான். எசையா எடுங்க பார்ப்போம். எசையா 5வது அதிகாரம், மைக்கில் வாசிங்க நல்லா சத்தமாக மெர்லின். எசையா 5:1-7 வரைக்கும் சத்தமாக வாசிக்கணும். இப்படிலாம் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். எகிப்திலிருந்து நான் கொண்டு வந்தேன், இவன் நல்லா இருப்பான், நல்ல கனி தருவான், அதனுடைய கிளைகள் படரும்
என்றெல்லாம் அந்த வாழ்க்கையை, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை இப்படியா இருக்க வேண்டும் என்று கனவு கண்ட ஆண்டவர் இது எப்படி போய்விட்டது நாளடைவில் ஏசாயா சொல்றார் அந்த மக்களை நோக்கி. சொல்லுங்க பாப்போம். என் நண்பரை குறித்து கவி ஒன்று பாடுவேன். என் நண்பரின் திராட்சை தோட்டத்தை பற்றி காதல் பாட்டொன்று பாடுவேன். செழுமை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்று இருந்தது. அவர் அதை நன்றாக கொத்தி கற்களை களைத்தெடுத்தார். நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார். நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார். அப்படின்னா என்னது? தரமான செடி இல்லையா? விவசாயி தேர்ந்தெடுக்கிற பொழுது விதைகளை தேர்ந்தெடுக்கிறான். எல்லா விதைகளும் நடுவதாக இல்லை. ஒரு நாற்றங்கால், நம்ம ஊர்களில் பயிர் செய்கிறோம், நாற்றங்காலில் விடப்படுகிற விதைகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிற விதைகள். 6 மரக்கா அப்படின்னு சொல்லுவோம், 3 மரக்கால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விதைகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. அதில் பதறு இருக்காது, அதில் எந்த குறையும் இருக்காது, அதில் வீரியம் அதிகம் இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல இன திராட்சை செடியை அங்கு நட்டு வைத்தார். பாருங்க. அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். இவ்வளவுலாம் இருக்குது. ஆண்டவர் என்னை குறித்து, உங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரங்கள் அமைக்கப்பட்டன. திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார். ஆலை ஒன்று இருந்தது இல்லையா? மது ஆலை. அதை குழி என்று சொல்லுகிறோம். ஒரு திராட்சை பழத்தை அப்படி பிழிஞ்சா என்ன வரும்? ரசம் வரும். எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்றோம் இல்லையா? ரசம் வரும். அதுபோல அந்த பிழிவு குழிகள் அங்கே இருந்தது. ஏன்னா அவ்வளவு விளைச்சல் இருந்தது. வாசிங்க. நல்ல திராட்சை குலைகள் கிட்டுமென எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டு பழங்களையே தந்தது. பிரைஸ் எல்லாம் எவ்வளவு வருத்தமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப கிறிஸ்துவ வாழ்வு எப்போ எனக்கு நல்ல கனி தர முடியும், எப்போ நல்ல சுவை தர முடியும்னா, நான் இயேசுவோடு இணைந்திருந்தால்தான் என் கிறிஸ்துவ வாழ்விலே சுவை இருக்கும், அழகான ரசம் கிடைக்கும், நல்ல கனி தரக்கூடிய மரமாக இருப்பேன். கனி தரக்கூடிய மரமாக எப்போ இருக்க முடியும்? நான் ஆண்டவரோடு இணைந்திருந்தால்தான். அதில் அழகாக சொல்றார், நட்டு வளர்ப்பவர் தந்தை கடவுள், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. கடவுளை விட்டு நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏப்ரல் 15ஆம் தேதி 1912ஆம் ஆண்டு ஒரு பெரிய கப்பல் ஒன்று கட்டப்பட்டது. தெரியும் உங்களுக்கு இல்லை? அந்த கப்பலுக்கு பேர் என்ன வச்சாங்க? டைட்டானிக்னு வச்சாங்க. டைட்டானிக் வச்சுட்டு அந்த கட்டி அமைத்தவர் என்ன செய்கிறார், அந்த கப்பலுடைய பக்கவாட்டில் கடவுளால் கூட இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது. நல்லா கவனிங்க, கடவுளால் கூட இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது. அந்த கப்பல் சைடில் போட்டெல்லாம் எழுதியிருப்பாங்க, மீனவர்கள் எழுதியிருப்பாங்க. அதுபோல் அந்த கப்பலில் பொறிக்கப்பட்ட வார்த்தைகள், கடவுளால் கூட இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது. நோ காட், நோ பீப்புள், நெய்தர் இன் த எர்த் நார் இன் த ஹெவன் கேன் ஃபாலோ ஹர் அப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலில் இந்த வார்த்தைகள் பொறித்து கப்பல் புறப்பட்டது. பனிப்பாறை மீது மோதியது இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். பனிப்பாறை மீது மோதி கப்பல் விபத்துக்குள்ளாகி மூழ்கி போனது. எந்த இடத்துல அது மூழ்கி தெரியுமா? நோ காட், இவன் கடவுளால் கூட இதை மூழ்கடிக்க முடியாது என்று எங்கே எழுதியிருந்தாரோ அந்த பகுதியில் தான் பனிப்பாறை மோதுகிறது என்று வரலாறு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எவ்வளவுதான் அறிவியல் உயர்ந்தாலும், எவ்வளவுதான் என்னுடைய பலம் எனக்கு இருந்தாலும், எனக்கும் என் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நிறைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் இப்போ பயன்படுத்துகிறோம். நிறைய மொபைல் பேர்லாம் நிறைய OnePlusன்னு ஒரு மொபைல் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் கம்பெனிஸ் இல்லையா? இதை தொடர்பு படுத்துகிற கம்பெனி இருக்குது. ஏர்டெல் இருக்குது, அப்புறம் வோடாஃபோன் இருக்குது, அப்புறம் ஜியோ இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நோக்கியான்னு ஒரு ஃபோன் வந்தது, அப்படி தானே? அதுக்கு விளம்பரங்கள்லாம் கொடுத்தாங்க. நோக்கியா கனெக்டிங் பீப்புள் அப்படின்னா இது ரொம்ப இந்த விளம்பரம் ரொம்ப பிரபலியமாக மாறினது. நோக்கியா கனெக்டிங் பீப்புள் அப்படின்னு சொன்னான். அப்போ என்னை இயேசுவோடு எது கனெக்ட் செய்ய போகிறது, என்னை இயேசுவோடு எது தொடர்பு படுத்த போகிறது? நான் கடவுளோடு தொடர்பு கொண்டதாக இருக்க வேண்டுமே தவிர
துண்டித்து கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஆகாயத்தில் பறக்கிற பட்டம், இங்கே கீழிருந்து சிறுவன் பட்டத்தை விட்டு கொண்டிருக்கிறான், இடையிலே நூல் இருக்கிறது, வானிலே பட்டம் ஒய்யாரமாய் பறந்து கொண்டிருக்கிறது, சிறுவன் கரங்களிலே அந்த நூல் கட்டுப்பாட்டுக்கு இருக்கிறது. ஒருவேளை நூல் அருந்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஆகாயத்தில் இருக்கிற அந்த பட்டம் எங்கேயாவது முட்செடிகளிலோ மரங்களிலோ அல்லது மின்கம்ப உயர்களிலோ அது மாட்டி சீரழியும். அவ்வளவுதான். அப்போ இயேசுவோடு இணைந்திருந்தால் நான் அழகாக பறக்க முடியும். இயேசுவோடு இணைந்திருந்தால் நான் கனி தர முடியும். 2 வார்த்தைகள் இதில் இன்னும் அழகாக சொல்லப்படுகிறது. கனி தரக்கூடிய கிளைகளை எல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? கழித்து விடுவார். கனிதரா கிளைகளை தரித்து விடுவார். கழித்து விடுறதுக்கும் தரித்து விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தரித்து விடுதல் என்பது என்ன? இனி இது வேண்டாம், வெட்டி விடலாம். அத்திமர ஓமை சொல்லுகிறது இல்லையா? இது வேண்டாம், இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் அதனுடைய உரிமையாளர். அப்போ அதில் பார்த்துக்க சொல்றார், ஐயா வேண்டாம், இந்த ஆண்டும் நான் என்ன பண்ணுவேன்? அதை சுற்றிலும் எரு போடுவேன், கொத்துவேன், நீர் ஊற்றுவேன், கனி தந்தால் பார்க்கலாம், இல்லை என்ன வெற்றி விடலாம். ஆக கனி கொடாத கிறிஸ்துவ வாழ்வை ஆண்டவர் அருவருக்கிறார். கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொன்னாலே அங்கே நிறைய பலன்கள் இருக்க வேண்டும். அதை தான் இன்றைய 2வது வாசகத்தில் யோவான் சொல்லுகிறார், நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். அழுத்தமா சொல்றார். சும்மா போற போகல ஒரு பேச்சு பேசிட்டு போவான், வார்த்தை ஒன்றா இருக்கும், வாழ்வு ஒன்றா இருக்கும். இல்லை, சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம் என்று சொல்லுகிறார். நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்றால் என்னிடத்தில் நல்ல செயல்கள் வெளிப்பட வேண்டும். அன்பு இருக்கணும், மன்னிப்பு இருக்கணும், இரக்கம் இருக்கணும். இதுதான் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் அ கிறிஸ்டியன் லைஃப். ஒரு பழத்தை பிழிந்தால் எவ்வளவு சாறு வருகிறதோ அதுபோல கிறிஸ்து என்னுள் இருக்கிற பொழுது அங்கே அதிகமான அன்பு இருக்க வேண்டும். பசுதோல் போர்த்திய புலி அல்ல, அது அல்ல வாழ்க்கை. சொல்லிலும் செயலிலும் அல்ல, சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில். இந்த செயலை தான் நாம் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். சவுல் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு அவர் அதில் பாருங்க, யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தது, அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது என்று பார்க்கிறோம். இதை பவுல் பர்னபாவோடு சேர்ந்து அறிவிக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நிறைய வாசகங்களை கொண்டு வந்திருக்கிறேன். வீட்டுக்கு சென்று வேண்டுமானால் வாசித்து பாருங்கள். ஏற்கனவே 1 சொல்லிவிட்டு 2 சொல்லியிருக்கிறேன். திருப்பாடல் 88, ஏசாயா 5:1-7, எரேமியா 2:21, ஓசையா 10:1. எல்லா இடங்களிலும் இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் இந்த திராட்சை பழத்துக்கு ரசத்திற்கு ஒப்பிடுகிறார். ஆனால் அந்த மக்களுடைய வாழ்க்கை அப்படி அமையவில்லை. நான் இஸ்ரவேலரை குறை கூறிக்கொண்டு என் வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளக்கூடாது. சித்தாலா பக்கத்தில் இருக்கிற நாம் அனைவரும் நல்ல குடும்பமாக வாழ வேண்டும், நல்ல கிறிஸ்தவனாக வாழ வேண்டும். சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் அன்பு விளங்க வேண்டும், நம்ம குடும்பத்தில் இருக்க வேண்டும். கடந்த வாரம் நாம் நல்ல ஆயன் ஞாயிறு கொண்டாடினோம். நான் சொன்னேன், நல்ல ஆயன் என்று சொல்லுகிற பொழுது நல்ல அப்பா, நல்ல அம்மா என்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். இன்றைக்கு கூட சொல்லுகிறேன், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று சொல்லுகிறாரே. ஒரு தகப்பன், ஒரு தாய் திராட்சை செடியை போல தரமாய் இருக்க வேண்டும், ஊன்றி வளர வேண்டும். உங்கள் பிள்ளைகள் அதனுடைய கிளைகள் செழுமையாய் இருக்க வேண்டும், படர்ந்து அது கனிதர வேண்டும் என்கிற நிலை உருவாக வேண்டும் கிறிஸ்துவ வாழ்விலே, கிறிஸ்துவ குடும்பத்திலே. அப்போ நிலைத்திருப்பது என்ன? என்னோடு இணைந்திருப்பது என்றால் என்ன? இயேசு சொல்லுகிறார், என்னோடு இருப்பது என்பது என்ன? எடுங்கள் பார்ப்போம். யோவான் நற்செய்தி 1:32. என்னோடு இணைந்திருப்பது, என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் கனி தர முடியும் என்று சொல்கிறாரே. இயேசுவோடு எப்படி இணைந்திருப்பது? ஒரு சில வார்த்தைகளை பார்ப்போம். யோவான் 1:32 வாசிங்க. சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி
இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். நானும் கண்டேன். யோவான் சொல்றார், நான் சாட்சி, நானும் கண்டேன், இயேசு தந்தையோடு இணைந்திருப்பதை நான் கண்டேன் என்று யோவான் சொல்லுகிறார். அப்போ ஒரு குடும்பத்தில் இணைந்திருப்பதை அந்த குடும்பம் உணர வேண்டும். பிரிவதற்கான காரணிகளை குடும்பங்கள் தவிர்க்க வேண்டும். பிரிவதற்கான காரணிகளை அதை நாம் தவிர்க்க வேண்டும். இணைந்திருக்கிற சூழல்களை உருவாக்க வேண்டும். பிரிவதற்கான சொற்கள் நிறைய வார்த்தைகள் உண்டு. பிரிவதற்கான சூழல்கள் நிறைய ஏற்படுத்தலாம். ஆனால் இணைவதற்கான சூழல்களை தான் நீங்கள் இந்த நாள்களில் விரும்ப வேண்டும். ஒரு குடும்பம் பிரிஞ்சு இருக்குது, பேசிட்டே இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்பவும் அதே காரணிகளை, செய்த தவறுகளையே சுட்டி காண்பிப்பார்கள். இணைவதற்கான சூழல்களை நம் கண்கள் பார்க்க வேண்டும். சேர்ந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நம் குடும்பங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். குறை கூறிக்கொண்டே இருந்தால் அன்பு செய்வதற்கு நேரமில்லை என்று புனித அன்னை தெரேசா சொல்லுகிறார். If I go on criticize people, I will never have a time to love. நான் குறை கூறிக்கொண்டே இருந்தால் அன்பு செய்வதற்கு எனக்கு நேரம் கிடையாது என்று சொல்கிறார். எனக்கு அன்பு செய்வதற்கே நேரம் இல்லாமல் இருக்கிற பொழுது எப்படி என்னால் வெறுக்க முடியும் என்று இன்னும் ஆழமாக அன்னை தெரேசா சொல்லுகிறார். அப்படியானால் நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று சொல்லுகிறாரே, இயேசுவினுள் நாம் இருந்தால் நம்மால் யாவரையும் வெறுக்க முடியாது. இயேசு என்னுள் இருந்தால் என்னால் யாரையும் வெறுக்க முடியாது. அன்புதான் செய்ய முடியும். இரண்டாவது வார்த்தை 5வது அதிகாரம் 38வது வசனம், யோவான் 5:38. அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை. உங்களுக்குள் அப்ப எப்போ என்னால ஆண்டவர் புரிஞ்சுக்க முடியாதுன்னா, நான் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்கவில்லை என்றால், நிலைத்திருக்கவில்லை என்று சொல்கிறார். வாசிங்கள். ஏனெனில் அவர் அனுப்பியவரை நம்பவில்லை. அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்க. சரி, போதும். இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேருக்கு இயேசு மேல நம்பிக்கை இருக்குது? என்ன ஃபாதர், நாங்களாம் கிறிஸ்தவங்க, எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. சரி, எத்தனை பேர் டெய்லி பைபிள் வாசிக்கிறோம்? இப்போவே கை கம்மியாயிடுச்சு இல்லை? எத்தனை பேர் இயேசுவை நம்புகிறோம்? எல்லாரும் நம்புகிறோம். எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறோம்? கம்மியாக வாசிக்கிறோம். நீங்கள் அவர் அனுப்பியவரை நம்பவில்லை. யோவான் சொல்றார், நீங்கள் அவர் அனுப்பியவரை இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார். அப்போ இந்த நாட்களில், குறிப்பாக இந்த நாட்களில் நான் how often I do read பைபிள், என் இயேசுவின் வார்த்தைகளை எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறேன்? 3 வேளை உணவு உண்ணுகிறேனே, ஒரு வேளையாவது ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறேனா? திருப்பாடல்களை வாசிக்கிறேனா? இறை வாக்கினர்களை வாசிக்கிறேனா? நீதிமொழி நூல்களை வாசிக்கிறேனா? நாம கேட்க வேண்டிய கேள்வி. 3வது, இப்படிலாம் இருந்தால் தான் பைபிள் வாசிச்சா தான் ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியும். ஃபோனே பார்த்துட்டு இருந்தால் ஃபோனு கூட தான் இணைந்திருக்க முடியும். டிவி பார்த்துட்டு இருந்தால் டிவி கூட தான் நம்ம இணைந்திருக்க முடியும். நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? ஃபோனே நிறைய குடும்பங்களில் அப்பா அம்மா சொல்கிறாங்க, வீடு சந்திப்பறப்போ, ஃபாதர் இந்த பையன் ஃபோனே கதின்னு இருக்கிறான் ஃபாதர் சொல்கிறாங்க. குழந்தை ஃபோனே கதின்னு. எனக்கு பிள்ளைகள் மீது எனக்கு வருத்தம் இல்லை, பெற்றோர்கள் மீது தான். அந்த சூழலை நீங்கள் தான் ஏற்படுத்துகிறீர்கள். உங்கள் குழந்தை யாரோடு இணைந்திருக்க வேண்டும் நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். உங்களோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் பி அவைலபிள், உங்கள் குழந்தையோடு இருங்கள். என்னால் முடியாது, உணவகத்திற்கு சென்று பாருங்கள், குழந்தைகிட்டத்தில் மொபைல் இருக்கும், பெரியவங்க அங்கே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க அதுக்கிட்ட கொடுத்துட்டா தொந்தரவு இல்லை பாரு, அது பாட்டுன்னு எங்கன்னா விளையாடிட்டு இருக்கோம். எங்கேயாவது விளையாடிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஏதோ அந்த அந்த தொடர்பை துண்டிட்டு போய் கொண்டிருக்கிறது. 4வது இறைவார்த்தை யோவான் 14:2. யோவான் 14:2 வாசிங்க. என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனோ? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள்.
ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க, தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? 2 பசங்க. மூத்தவன் என்ன பண்ணான்? வயலில் வேலை செஞ்சான். இளையவன் என்ன பண்ணான்? ஊரை சுற்றி வந்தான். அப்பா கிட்ட வந்து கேட்டான், என் சொத்தெல்லாம் பிரித்து கொடுன்னு சொன்னான். அவன் பிரிச்சுட்டு தூரமாக போயிட்டான். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லாரு, நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். எந்த தந்தையும் எந்த தாயும் தன் குழந்தை தன்னிடத்திலிருந்து பிரிந்து செல்வதை விரும்புவதே கிடையாது. அப்போ இயேசு இன்றைக்கு ஆவலாய் என்னை உங்களை எதிர்பார்க்கிறார். என் கூடவே இருன்னு சொல்கிறார். பாட்டு தான் நம்ம பாடுறோம், என் கூடவே இரும் ஓ இயேசுவே அப்படின்னு நம்ம பாடுறோம். ஒருவேளை இயேசு நேரடியாக பதில் சொல்லணும்னா இப்படி சொல்லுவாரோன்ற எண்ணம் எனக்கு உண்டு. நான் உன் கூட தான்பா இருக்கிறேன், நீ தான்பா என் கூட இல்லை அப்படின்னு சொல்லி விடுவார். இல்லை, பாட்டு நல்லா இருக்கிறது, என் கூடவே இரும் ஓ இயேசுவே. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உன் கூடவே தான் இருக்கிறேன், நீ இல்லையே என்று சொல்லுவார். நான் அப்பப்போ ஈவன் இந்த திருப்பலி நேரங்களோட மொபைலில் ஒரு அழைப்பு வந்தால் பார்ப்போம். இங்கே இல்லை, நம்ம பங்கு சூப்பர் பங்கு. உண்மையிலேயே நான் உண்மை உரைப்பேன், தைரியமாக சொல்லுவேன், பயப்படலாம் மாட்டேன். இங்கே ரொம்ப சூப்பர். சில இடங்கள்லாம் பார்க்குறேன், ஃபோன் வந்தால் அப்படி எடுத்துகிட்டு வெளியில் ஓடுருவாங்க. ஏன்னா திருப்பலி நேரத்துலேயே அவ்வளோ முக்கியமான கால்கள். என் பிரியமானவர்களே, நான் இயேசுவோடு இணைந்திருக்கக்கூடிய சூழல் இருந்தால் என் குடும்பமும் நன்றாக இருக்கும், கனிதரும் இணைந்திருக்கும். புனித பவுல் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரோடு இணைந்திருத்தல் என்பது என்ன? பவுல் சொல்றார், ரோமையர் கடிதம் 8:1-2 வாசிங்க. ரோமையர் எழுதிய கடிதம் 8வது அதிகாரம் 1-2. ஆகவே கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. தண்டனை தீர்ப்பே கிடையாது. அதான் முக்கியமானது. எனக்கு காதை கேட்க மாட்டேங்குது. கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு என்ன கிடையாது? சத்தமா கொடுங்க. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வேணுமா? பனிஷ்மெண்ட் வேணாவா? சத்தமா வேணாவா? ஒரே ஆப்ஷன், யார் கூட இணைந்திருக்கணும்? யார் கூட ஒட்டிக்கணும்? யாரோட சேர்ந்துருக்கணும்? இயேசுவோட சேர்ந்துருக்கணும். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே. இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது, பவுல் சொல்றார். அப்போ நான் அந்த இடத்திலேயே தான் நிற்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு விடுதியில் படித்தேன். ஃபாதர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு கூப்பிடுவார், திட்டுவார். நீ போ, உன்னை நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லுவார். வீட்டுக்கு அனுப்பிடுவார் சில டைமில் தவறு பண்ணிட்டா. இந்த விடுதியில் படித்தவங்களுக்கு தெரியும் இல்லை, வீட்டுக்கு போயிட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டுவான்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, இது ஒரு உதாரணத்தோடு முடிக்கிறேன். ஃபாதர் சார்ல்ஸ் இன்னும் மெட்ராஸில் இருக்கிறார், குள்ளமாக இருப்பார். ஒரு முறை ஒரு தவறு பண்ணி மாட்டிக்கிட்டேன். நீ போய் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வான்னார். நீ போ அப்படின்னா உடனே நான் வந்துட்டேன்னா பிரச்சனை அதிகமாகிடும். பிரைஸ் தி லார்ட். நீ போடா, என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்னு சொன்ன உடனே நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாகும். ஃபாதருக்கு இன்னும் கோவம் அதிகமாக வரும். நான் என்ன பண்ணணும் தெரியுமா? இப்படியே நிற்கணும். இப்போ ஃபாதருடைய மனசு எப்படி இருக்கும்? 100%லேருந்து 50 குறையும். திருப்பி வருவார், ஏன்டா இப்படி பண்ண? சரி போ, இனிமே அது மாதிரி பண்ணாத, சந்தோஷமாக வந்துடலாம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. ஊன் இயல்பின் காரணமாய் வலுவிற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை செய்தார். போதும், திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை இயேசு நிறைவேற்றி விட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ இயேசுவோட இருக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் ஆசை? எல்லாருக்குமே ஆசை, சரியா? அதனால் எல்லாருமே பைபிள் படிக்கணும். ஆசை இருந்தால் மட்டும் போதாது, என்ன பண்ணணும்? பைபிள் படிக்கணும், அவரை பற்றி தெரிந்து கொள்ளணும். புனித ஜெரம் சொல்றாரு, யாருக்கு விவிலியம் தெரியவில்லையோ அவருக்கு இயேசுவை தெரியாது. அதனால் விவிலியம் கொண்டு வாருங்கள், படியுங்கள், ஜெபியுங்கள், நேரம் செலவிடுங்கள். முதல்ல டைட்டானிக் பற்றி சொன்னேன். கடைசியாக இன்னொரு சம்பவம் என்று சொல்லுகிறேன். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் போர் நடந்து கொண்டிருந்த நேரம்.
வியட்நாம் போர் 1955 1975 ஒரு வியட்நாம் போர் நடந்துட்டு இருந்தப்போ ஒரு ஸ்பெஷல் ஹெலிகாப்டர் ஒன்று அவர்கள் பயன்படுத்தினார்கள். அந்த ஹெலிகாப்டரில் ஒரு ரக்கை இணைக்கிற அந்த ரக்கைகள் இருக்குது இல்லையா மேலே, அந்த ரக்கைகளை இணைக்கிற ஒரு நெட்டு திருகாணி, அந்த திருகாணி பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் MRRN நெட்டு, MRRN நெட், அந்த திருகாணி பேர். மெயின் ரோட்டர் ரீட்டைனிங் நெட், அந்த நெட்டு பேர் மெயின் ரோட்டர் ரீட்டைனிங் நெட். இந்த நெட்டு, இந்த திருகாணியை அமெரிக்க வீரர்கள் என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? இயேசுவின் திருகாணி என்று வைத்தார்கள். என்ன திருகாணி? இயேசுவின் திருகாணி என்று வைத்தார்கள். இந்த திருகாணி இல்லை என்றால் அந்த ஹெலிகாப்டர் பறக்கவே முடியாது. பிரைஸலோ இல்லை, அது உடஞ்சிடுச்சு, கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் விபத்து வந்துடும். அப்போது இந்த அளவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஹெலிகாப்டர் அவங்க வரலாற்றில் உண்டு என்றால் இந்த ஹெலிகாப்டர் தான். அதில் ஃபெயிலியர் ஆனதே கிடையாதான். பிரியமானவர்களே, இயேசு என்கிற திருகாணி என்னோடு இல்லை என்றால், நான் அவரோடு இணைந்திருக்கவில்லை என்றால் நிறைய விபத்துக்கள் வரும், நிறைய ஆபத்துக்கள் வரும், நிறைய தொல்லைகள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். எனவே நானே திராட்சை செடி. இன்றைக்கு சொல்கிற இந்த வார்த்தை 7வது வார்த்தை. நானேன்னு சொல்கிறதில் 7வது வார்த்தை. நானே வாயில், நானே ஒளியும், நானே ஒளி, ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் இல்லையா? நானே வழியும் உண்மையும் வாழ்வும், நானே உயிர், ஐ எம் த ரெசரக்ஷன். இப்படி சொல்லுகிற பொழுது இன்றைக்கு நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று சொல்கிறார். ஆறுதலாக இருக்கிறார். இயேசுவே நானே என்று சொல்வதனுடைய பொருள் என்ன தெரியுமா? வெரி அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். மோசே நான் போய் பார்வோன்கிட்ட யார் ஒன்று அனுப்புதுன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? சத்தமா அப்படின்ன உடனே சொல்கிறாரு, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே, நான் தான் அவனை அனுப்புறேன்னு போய் சொல்லு அப்படின்றார். அப்போ இயேசு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார், நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். பிரைஸலோ. எனக்கு தான் காது கேட்கல, எனக்கு தான் கண்ணு தெரியல, எனக்கு தான் புரிஞ்சிக்க முடியல, நானே நானே நானேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். பிரைஸலோ. உனக்கு வேலை கொடுத்தது சத்தமா, உன்னை வீடு கட்ட வச்சது, உன்னை வண்டி வாங்க வச்சது, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, உனக்கு குழந்தைய கொடுத்தது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நானேன்னு சொல்கிறாரு. நாம் என்னவோ நானே நானே நான் தான் காட்டினேன், நான் தான் பண்ணேன்னு நினச்சினுக்கிறோம். இல்லை, யார் பண்ணது? இயேசு. அவரோடு இணைந்திருக்க வரம் கேட்போம். அவரோடு இணைந்திருப்பதற்கு ரொம்ப கடினம், சவால்கள் நிறைய இருக்குது, தொல்லைகள் நிறைய இருக்குது. எனவே நம்மை பிரிக்கிற காரணிகள் என்ன என்பதை இனம் கண்டு கொண்டு, இணைக்கிற காரணிகள் சூழ்நிலைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு இணைந்தே இருப்போம், இணைந்தே செல்வோம். இயேசுவோடு இணைந்திருந்தால் நாம் மிகுந்த கனி தர முடியும். எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதவன் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன. நீ யாரும் கிராமத்து மக்கள் இல்லை, நான் தான் சுத்தமான கிராமத்து வாசி, அதனால் எனக்கு தான் தெரியுது பழமொழிகள்லாம். எட்டின்னு ஒரு பழம் ஒன்று இருக்குது, எட்டி பழம். எப்படி இருக்கும் அது? ஸ்வீட்டாக இருக்குமா? எட்டி கசப்புன்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால் பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது. எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதவன் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன. கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னாவே பலன் தரக்கூடியவன் தான். பிரைஸலோ. கிறிஸ்தவன்னா அவன் எக்ஸ்ட்ராக்ட், அவனை புழிஞ்சா இயேசுடைய சாறுகள் வரணும், தூய ஆவியின் கொடைகள் கனிகள் வரணும். அதை விட்டுட்டு வேறு ஏதாவது வந்தால் பிரச்சனை தான். எனவே நாம் இயேசுவோடு இணைந்திருக்க வல்லமை கேட்டு திருப்பலியிலே மன்றாடுவோம்.